Narzo 30 Pro unboxing நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இங்கே திருப்பி அன்பாக்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு வாரமாக இந்த ஃபோன் எங்கள் ஆஃபீஸில் இருந்துருக்கு. ஸோ ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் ஃபுல் ரிவ்யூவாக பார்ப்போம். இந்த ஃபோன் வர்த்தா இல்லையா, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எனக்கும் மீடியாடெக்குக்கும் சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது. அதனால இந்த வீடியோவில் நான் மீடியாடெக்கை கழுவி ஊற்ற போகிறேன்னா இல்லை ஆக்சுவலாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசஸர், இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கா பார்ப்போம். Hey guys, I'm Pirash. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up பட்டன், subscribe, bell icons அதெல்லாம் press பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். அஃப்கோர்ஸ் இது அன்பாக்சிங் இல்லைன்னு சொன்னேன், பட் ஸ்டில் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியவங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் ஷாட். ஸோ இப்போ அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு. இந்த Narzo 30 ப்ரோவோட பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். முதல்ல இதோட மேஜர் பாசிட்டிவ் டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், டச் சாம்பிளிங் 180 Hz. ஸோ எல்லாமே ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இது ஒரு 6.5 inch Full HD ப்ளஸ் டிஸ்பிளே. இந்த ப்ரைஸ் பாயிண்ட் ப்ளஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் இது AMOLED கிடையாது, IPS LCD தான். இப்போ நிறைய பேருக்கு 120 Hz IPS LCDயோட 90 Hz AMOLED ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. இது ஆக்சுவலாக ஷவுமி போக்கோ ஏதோ ஒரு ஷவுமி பிராண்ட் ஒரு ட்வீட் போட்டாங்க. பேசிக்காக உங்களுக்கு லோ ரெஃப்ரெஷ் ரேட் AMOLED வேணுமா இல்லை ஹை ரெஃப்ரெஷ் ரேட் LCD வேணுமான்ட்டு. அவங்களோட திங்கிங் என்னென்னா எல்லாரும் LCD செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம அடுத்த ஃபோனில் LCD லான்ச் பண்ணையில் அப்படியே அந்த ஸ்டேஜில் போயிட்டே இப்படி பண்ணிவிட்டு உங்களுக்காக தான் உங்ககிட்ட கேட்டோம். நீங்கள்லாம் சொன்னால் அதே ரீசனுக்காக தான் நான் இங்கே LCD கொடுத்துருக்கோம், ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டோட LCD கொடுத்துருக்கோம். மீ ஃபேன்ஸ் நீங்கள் கேட்டது தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வாயில் வட சுடலான்னு பார்த்தாங்க. ஆனால் சரியாக யூசர்ஸ் எல்லோரும் சேர்ந்து நல்லா ஆப்பு வச்சாங்க. ஏன்னா அந்த போலில் எல்லோரும் சூஸ் பண்ணது AMOLED தான். ஸோ சைலண்ட்டாக அப்படியே அந்த போலை டிலீட் பண்ணிட்டாங்க. இங்கே நான் ஷவுமியை கலாய்க்கிறதுக்காக இந்த கதையை சொல்லலை. ஷவுமியை கலாய்ப்போம், அது ஒரு நல்ல டைம் பாஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே இந்த கதையை நான் சொன்னதுக்கு காரணம் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு AMOLED தான் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இங்கே இந்த 120 Hz LCDக்கு பதில் 90 Hz AMOLED கொடுத்துருந்தா கூட நிறைய பேர் இன்னும் ஒரு மேஜர் பாசிட்டிவாக பார்த்துருப்பாங்க. பட் இது ஒரு தரமான பேனல் தான், கலர்ஸ் நல்லா இருக்குது. ஒரு IPS LCDக்கு நல்ல கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இங்கே AMOLED 90 Hz பெட்டராக இருந்திருந்தாலும் இதை ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்டில் 120 Hz IPS LCD கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தான். ஓகே, டிஸ்பிளே பற்றி நிறையவே பேசிட்டேன். பட் இங்கே பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா என்ன தான் நல்ல டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் வேலைக்கு ஆகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியாடெக் கூட ஒரு கேம்பெயின் பண்ணுறதா இருந்தால் அதில் பேசிக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, Mediatek Dimensity 1000 ப்ளஸோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும். இதுதான் ஒரு ப்ரொமோஷனல் வீடியோன்னு சொல்ல மாட்டேன், பட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டிஸ்க்ளைமரோட இதை டெஸ்ட் பண்ணுறது தான் ஆக்சுவலாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பட் மீடியாடெக் என்ன சொல்லிட்டாங்கன்னா 865க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் இந்த வீடியோ அவங்க கூட ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னாங்க. இது நல்ல சிப் தான் தம்பி, ஆனால் 865 லெவல்லாம் கிடையாது. 855ஓட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு வேணால் அது வேணால் டெஸ்ட் பண்ணி காமிக்க முடியும். இல்லை எங்களுக்கு 865ஓட தான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் வீடியோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கும் மீடியாடெக்குக்கும் லைட்டாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த 800U ஒரு கேவலமான சிப், தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் ஆக்சுவலாக இல்லை. இங்கே இந்த Mediatek Dimensity 800U ஒரு சூப்பரான சிப் தான். இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, ரீசெண்டாக மீடியாடெக்கோட எல்லா சிப்ஸுமே அவங்க நினைக்கிற அளவுக்கு நல்லா இல்லாட்டியும் நம்ம எதிர்பார்க்குறதோட பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த 13,000 ரூபாய்க்கு ஒரு P35ஓட ஒரு ஃபோன் வந்துச்சு, அது வேறு கதை. அதை யூஸ் பண்ணுறதுக்குள்ள எனக்கு உசுறு போகுது. அதை தான் நான் இப்போ ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த பிராண்டை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கழுவி ஊற்றுவோம். எந்த பிராண்டை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு இன்றைக்கி தேதிக்கு நம்ம இந்த வீடியோவில் Narzo 30 Pro Dimensity 800U பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே டே டு டே யூஸ் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ், இதை பற்றி இன்றைக்கி பேசுவோம். ஸோ ப்ராக்டிக்கல் யூசேஜில் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. லேக், டிலேஸ் எதுவுமே, ஸ்டட்டர்ஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணல. கேமிங் வரையில் கூட பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்ததோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சில நேரம் கண்டினியூஸாக கேம் விளையாடினதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் ஆச்சு ஃபோன், இல்லைன்னு சொல்லலை. ஹீட்டிங்லாம் கிடையாது, லைட்டாக வார்ம் ஆச்சு. அது நம்ம எந்த ஃபோனாக இருந்தாலும் எதிர்பார்க்குறது தான்.
நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஹை செட்டிங்ஸ் கால் ஆஃப் டியூட்டி மொபைலில் கிரே அவுட் ஆகிருக்கு. பட் நார்மலில் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாயபிளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கல இதே இதை நம்ம நார்சோ 20 ப்ரோ பற்றி கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹீலியோ G95 சிப்பும் ரொம்பவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இந்த டைமென்சிட்டி 800U அந்த ஹீலியோ G95 கம்பேர் பண்ணல எவ்வளோ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 20% பெட்டர்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் பெஞ்ச்மார்க்ஸ் வச்சு பார்க்கல அந்த மாதிரி தான் தெரிய வருது. ப்ராக்டிக்கல் யூஸ்க்கு ஒரு 120 Hz பேனலை இதால் புஷ் பண்ண முடியுது. அதுக்கு மேலே இந்த செக்மெண்ட்டில் நம்மளால் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஐ மீன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல டிஸ்பிளே. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பேட்டரி லைஃப். இதுதான் ஒரு ஃபோனுக்கு உள்ள 3 ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இங்கே பேட்டரி 5000 mAh கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சில 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோன்ஸ் விற்கிற பிராண்ட் மாதிரி இல்லாமல் சார்ஜரை இன்னும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது சாதா சார்ஜரும் இல்லை, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ 0 to 100 கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும். 0 to 50 25 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். இது ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங், அதாவது இந்த சார்ஜரோட மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்பீட் கிடைக்கும். அப்படி இருக்கையில் இந்த சார்ஜரை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துகிட்டு போகலன்னா ஜென்ரலாக ஃபோன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவான ஸ்பீடுக்கு டிஃபால்ட் ஆகும். பட் இங்கே 15 வாட் USB PDக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5000 mAh பேட்டரியை நீங்கள் உங்களோட ப்ரொப்ரைட்டரி சார்ஜரோட ஃபோனை வெளியில் எடுத்துகிட்டு போகாட்டி கூட ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ப்ளஸ் நார்சோ 20 ப்ரோ மாதிரியே இங்கே பேட்டரி லைஃப்பும் நல்லா தான் இருக்குது. ஹெவி யூஸில் கூட ஒரு நாள் ஃபுல்லாக சிங்கிள் சார்ஜில் தாங்குச்சு. ஸோ இங்கே 5000 mAh பேட்டரி கொடுக்கையில் ஏதாவது அடி வாங்கியிருக்கணும் கரெக்டாக. ஜென்ரலாக வெயிட் அடி வாங்கும். பட் இங்கே வெயிட்டும் 200 கிராமுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்காக இன்ஜினியரிங் சூப்பராக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல. அதுக்கு என்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்னா பில்ட் மெட்டீரியல்ஸ். இங்கே பேக்கில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்கும் கையில் அந்த இன்ஹேண்ட் ஃபீல் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ப்ளஸ் பிளாஸ்டிக் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் பிக்கப் பண்ணும். ஸோ கேஸோடு யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். இப்போ ஸ்க்ராச்சஸ் பற்றி பேசையில் ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோன்னு இங்கே ரியல்மி மென்ஷன் பண்ணலை. ஸோ இது எல்லாமே பில்டில் காம்ப்ரமைசஸ். ஸோ கண்டிப்பாக பில்டுக்கு இதெல்லாம் நெகட்டிவ்ஸ்னு சொல்லலாம். மற்றபடி ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ மைக்ரோ எஸ்டி வேணால் யூஸ் பண்ணலாம். பட் நார்சோ 30Aல ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் இருக்குது. நார்சோ 20 ப்ரோவில் ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் இருக்குது. ஸோ லேட்டஸ்ட்டு ப்ரோ டிவைஸில் ஏன் ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் இல்லை? சின்ன நெகட்டிவ் தான், பட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நெகட்டிவ். இப்போ நம்ம அடுத்து கேமராஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி மிச்ச சொச்சத்தெல்லாம் பார்க்கலாம். இது எல்சிடி பேனலுங்கிறதுனால அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. டெக்னிக்கலாக பேசணும்னா எல்சிடி பேனலில் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கலாம். அந்த டெக்னாலஜி வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்குது. பட் கமர்ஷியலாக எந்த ஃபைனல் ப்ராடக்ட்ஸ்லையும் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ அதனால் இங்கே பவர் கீக்குள்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் நேச்சுரலாக இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா ரெஸ்பான்சிவாக ஆக்யூரேட்டாக இருந்துச்சு. எந்த பாயிண்ட்லையும் 2 தடவை ஸ்கேன் பண்ணுங்கிற அவசியம் எங்களுக்கு வரல. ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லல. ஹெட்ஃபோன் ஜாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா ஃபோன்ஸ்லையும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. எதுவும் ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது. பட் ஜென்ரலாக இப்போ ஹெட்ஃபோன் ஜாக் பார்க்குறதே கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் கணக்கில் தான் போகுது. இங்கே ஒரு பில்ட் இன் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சாஃப்ட்வேர் விஷயங்கள்லாம் இந்த ஃபோனில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்னு வரையில் என்ன சொல்கிறது, அந்த ஸ்மார்ட் சைட் பார், டார்க் மோட், ஸ்மூத் ஸ்க்ரோலிங், ஓஎஸ்ஐ விஷுவல் எஃபெக்ட், கேம் ஸ்பேஸ், இது எல்லாமே இந்த ஃபோனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வாயில் வட சொல்ல விரும்பலை. இது எல்லாமே இந்த ஃபோனில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் சாஃப்ட்வேரை பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாஃப்ட்வேர் இங்கே Realme UI 1.0 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 மேலே பில்ட் பண்ணுது. 2021 இந்த பாயிண்டில் லான்ச் பண்ணையில் Realme UI 2.0 வந்திருக்கணும், ஆண்ட்ராய்ட் 11 வந்திருக்கணும். வராதது ஒரு ஏமாற்றம் தான். இங்கே பிரச்சனை என்னென்னா இந்த அப்டேட் கொடுத்துருவாங்க. பட் ஜென்ரலாக இப்போது யூடியூபர்ஸ்னு வரையில் நிறைய பேர் ஃபோனை ரிவ்யூ பண்ணுறதே இல்லை. அன்பாக்சிங்கில் பிராண்டு சொல்கிறத அப்படியே வாந்தி ஏற்றிட்டு அதோட முடிச்சிடுறாங்க. ஸோ ரிவ்யூவே நம்ம பார்க்குறது கம்மி. அப்படி பார்க்குற ரிவ்யூவில் என்ன சாஃப்ட்வேர் இருக்குது? இப்போ நான் இந்த ஃபோனை ரிவ்யூ பண்ணல Realme UI 1.0 ரிவ்யூ பண்ணுறேன். நாளைக்கு 2.0 வந்து இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட்னு வரையிலேயே நிறைய பிராண்ட்ஸ் சொதப்புறாங்க. Mi A3 யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சாம்சங் இப்போ 2 ஃபோன்ஸ்க்கு ரிலீஸ் பண்ண அப்டேட்டை புல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் நிறைய அப்டேட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை பிராண்ட்ஸ் கிட்டேருந்து. குவாலிட்டி, அந்த அப்டேட்ஸோட குவாலிட்டி கன்சிஸ்டண்ட்டாக இல்லை.
ஸோ இப்போ நாங்கள் ரிவ்யூ பண்ணுற சாஃப்ட்வேர் ஒன்று அதுலேருந்து திருப்பி 1 மாதத்துக்குள்ளாரியோ 2 மாதத்துக்குள்ளாரியோ இன்னொரு அப்டேட் கொடுத்து Realme UI 2.0க்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதில் எப்படி இருக்குது அது வாங்குறவங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியாது. ஐ மீன் நிறைய ரிவ்யூஸில் அதை பார்க்க போகிறது இல்லை. ஸோ இதனால் இந்த பாயிண்டில் இந்த ஃபோன் Realme UI 2.0ஓட லான்ச் ஆகிருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் எனிவே இது மேஜர் நெகட்டிவ் கிடையாது. இப்போ நம்ம அடுத்த கேமராஸ் பற்றி பார்ப்போம். செல்ஃபிக்கு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஷார்ட்ஸ் எல்லாமே கிறிஸ்பாக இருந்துச்சு. டீட்டெயில்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. போர்ட்ரேட்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஐசோலேஷன், எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எந்த ப்ராப்ளமும் இல்லை. சில நேரம் கலர்ஸ் கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டாக இருந்துச்சு. அது மட்டும் தான் சின்ன நெகட்டிவ்னு சொல்லிக்கலாம். Narzo 20 ப்ரோவில் பின்னாடி 4 கேமரா கொடுத்தாங்க. இங்கே வெறும் 3 கேமரா தான். ஆனால் அது நெகட்டிவ் கிடையாது. அவங்க கட் பண்ணது டெப்த் சென்சர். அது இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, ஏன்னா டெப்த் சென்சர் இல்லாமையும் இங்கே என்ன சொல்கிறது போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே டீசெண்டாக தான் வந்துச்சு. ஸோ அது இல்லாதது ஒரு மேஜர் நெகட்டிவ் கிடையாது. 48 மெகா பிக்சல் ப்ரைமரி கொடுத்துருக்காங்க. இது f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இதில் எடுத்த ஷாட்ஸ்லாம் கலர்ஸ் நேச்சுரலாக வந்துச்சு. சில நேரம் ரேராக கொஞ்சம் கூலான ஷாட்ஸும் வந்தது. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். பட் ஓவரால் டைனாமிக் ரேஞ்ச் எதுவுமே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. செகண்டரி 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இதில் அஃப்கோர்ஸ் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடுங்கிறதுனால எல்லா செகண்டரி கேமராஸ் மாதிரியுமே இதில் டீட்டெயில் கொஞ்சம் அடி வாங்குது. பட் Realme பண்ண நல்ல விஷயம் என்னென்னா கலர்ஸ் ப்ரைமரிக்கு சிமிலராக வச்சுருக்காங்க. மூணாவது இந்த 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. வேறு எதுவும் அதை பற்றி நல்லதாக சொல்கிறதுக்கு இல்லை. மேக்ரோ சென்சர் டெப்த் சென்சர்னு சொல்லிட்டணும். மேக்ரோ சென்சர் சும்மா கணக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். வீடியோன்னு வரையில் இதோட டாப் ரெசல்யூஷன் 4K 30 FPS. பட் இந்த 4K 30 FPSல கொஞ்சம் ஃபோக்கஸ் ஹண்டிங் இருக்குது, ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸும் இருக்குது. 1080pயில் ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளமும் கிடையாது. ஃபோக்கஸ் ஹண்டிங்கும் இந்த ரெசல்யூஷனில் இருக்கிறது இல்லை. ஸோ ஆப்டிக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், வீடியோவோட இந்த பார்ட்டை நான் ஒரு 2 நாள் கழித்து எடுக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் மாறி இருக்குது. ஏன்னா வீடியோ இந்த ரிவ்யூ நான் ஷூட் பண்ணல, எனக்கு அஃபிஷியல் ப்ரைஸிங் தெரியாது. ஸோ ஒரு ரிவ்யூ வீடியோவில் எனக்கு ப்ரைஸிங் தெரியாது. ஸோ ப்ரைஸிங் இப்படி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னு சொல்லி வாயில் வட சுட விரும்பல. அதனால தான் வெயிட் பண்ணி Realme ப்ரைஸிங் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட்டை ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ Narzo 20 ப்ரோலேருந்து ஒரு அப்கிரேடாக பார்க்கல இந்த 30 ப்ரோவில் சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. உதாரணத்துக்கு 120 Hz ரெஃப்ரெஷ், ஒரு இம்ப்ரூவ்ட் ப்ராசஸர், கொஞ்சம் பெரிய பேட்ரி. ஆனால் மைக்ரோ SD டெடிக்கேட்டடாக இல்லை. சார்ஜிங் ஸ்பீட் 65 வாட்லேருந்து 30 வாட்டுக்கு கட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில காம்ப்ரமைசஸும் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இந்த டெப்த் சென்சர் கட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மேட்டராக யாரும் பார்க்க போகிறதில்ல. பட் ஸ்டில் இந்த மாதிரி சில வித்தியாசங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் ஒரு ஜென்ரேஷனல் அப்கிரேடாக இன்றைக்கி தேதிக்கு பிராண்ட்ஸ் வந்து லைட்டாக ஒத்த ஸ்பெக்கை மாற்றிட்டு ஜென்ரேஷனல் அப்கிரேட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ப்ளஸ் சில பிராண்ட்ஸ் Helio P35 13,000 விற்றுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கையில் இது ஒரு மேஜர் நெகட்டிவாக பார்க்க முடியாது. பட் ஒரு ஜென்ரேஷனும் ஹார்ட்வேர் ரிஃப்ரெஷ் ஆகையில் ஹார்ட்வேர் ரேட்ஸ் கம்மியாகுது, டெக்னாலஜி வளர்ந்துட்டு போகுது. ஸோ அப்படி இருக்கையில் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ, அதாவது நம்மளுக்கு கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டர் ஆகும் அதே ப்ரைஸிங்க்கு. ஸோ அப்படி தான் யூஸ்வலாக ஜென்ரேஷனல் அப்கிரேட்ஸ் இருக்குது. பட் இங்கே 2,000 ரூபா ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. Narzo 20 ப்ரோ 15,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. இது 17,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகிருக்கு. அந்த 2,000 ரூபாய்க்கு வர்த்தாக இங்கே அப்டேட்ஸ் அப்கிரேட்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் 15,000க்கோ இல்லை மேக்ஸிமம் ஒரு 16,000க்கோ வந்துருந்துச்சுன்னா ஒரு நல்ல காம்படிட்டிவ் ஆஃபரிங்காக இருந்திருக்கும். இப்போவும் இது மொக்கையான டீல்னு நான் சொல்லலை, இது யாரும் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இந்த ஃபோன் வாங்கலாமா, இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னமும் இந்த ஃபோனை வாங்கலாம். பட் Narzo 20 ப்ரோவில் நம்மளுக்கு கிடைச்ச அளவுக்கு ஒரு நல்ல டீல் இங்கே கிடைக்கலங்கிறத மனசில் வச்சுட்டு, ஸோ இது ஒரு ஓகேஷ் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். சூப்பர் வேல்யூ ஃபார் மணி கிடையாது. ஸோ இதுதான் Narzo 30 ப்ரோ பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Realme ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா ப்ரைஸிங் இன்னும் காம்படிட்டிவாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.